நேர்கள் அனைவருக்கும் வரவேற்கிறேன். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. இன்று ஜெயா பிளஸ் விவாதத்திற்கு எடுத்திருக்கூடிய தலைப்பு வந்தே மாதரம் பாடல் வரிகளை நேரு நீக்கினார் என பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குற்றச்சாட்டு. பிரதமரின் குற்றச்சாட்டும் பொய்களும் திரிபுகள் கொண்டது என காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் தான் அடுத்த ஒரு மணி நேரங்கள் நாம் 4 விருந்தினர்களோடு இந்த விவாதத்தை கொண்டு செல்ல இருக்கிறோம். முதல்ல இந்த விவாதத்தினுடைய கருப்பொருட்களை வாங்குவதற்கு முன்னதாக நேயர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திடலாம். வந்தே மாதரம் பாடல் எதற்காக உருவாக்கப்பட்டது, ஏன் உருவானது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதற்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும். 1980 காலகட்டங்களில் காட் சேவ் த குயின் அப்படின்ற ஒரு பாடலை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியர்களை வலுக்கட்டாயமாக பாட வைக்கிறாங்க. இது பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய அடையாளமாகவும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு இந்தியர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கும் இந்தியர்களை கட்டாயப்படுத்தி பாட வைக்கப்பட்டதாக வரலாற்றினுடைய பக்கங்கள் சொல்கிறது. இப்படி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வலுக்கட்டாயமாக காட் சேவ் த குயின் என்ற பாடலை பாட சொல்வதற்கு எதிராக எழுதப்பட்ட பாடல்தான் வந்தே மாதரம். வங்காள கவிஞர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் பாடல் முதல்ல 1875 நவம்பர் 7ஆம் தேதி பங்கதர்ஷன் என்ற இலக்கிய இதழில் வெளியிடப்படுகிறது. சுதந்திர போராட்டத்தில் ஒவ்வொரு இந்தியரும் பாடிய பாடலாகவும் இது மாறுகிறது. இந்த பாடல் 1937ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தில் ஏற்றுக்கொண்ட போது 6 பத்திகளாக இருக்கக்கூடிய பாடல்கள் 2 பத்திகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போதைய காங்கிரஸ் தலைவராகவும் நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த நேரு அவர்களால். இந்த விவகாரங்கள் 150 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று 150வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பிரதமர் பேசியதற்கு பிறகு தேசிய அரசியலில் பெரும் ஒரு சர்ச்சையாகவும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலுமே 1937 நேரு அவர்களால் வேண்டுமென்றே இந்த பாடலினுடைய ஒரு பகுதி வெட்டி எறியப்பட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எதிர்வினையும் ஆற்றியிருக்கிறார்கள். இது குறித்து தான் நாம் இன்றைய தினம் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். முன்னதாக நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ரங்கராஜ் மற்றும் அரசியல் விமர்சகர் TDS ரவிச்சந்திரன், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு குமாரும் இணைந்திருக்க சார், நான் உங்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பொன் கிருஷ்ணமூர்த்தியும் நம்மோடு இணைய இருக்கார். நாம் தொடர்ந்து பேசலாம். ரங்கராஜ் சார், நேற்று பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து காங்கிரஸ் கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருக்கார். குறிப்பாக மறைந்த பிரதமர் நேரு திட்டமிட்டே இந்தியாவில் பிரிவினைவாதத்திற்கான விதையை 1937 விதைச்சார். அதுதான் வந்தே மாதரம் பாடலுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி பிரதமர் விமர்சித்திருக்கார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து? முதல்ல இது ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை. அதாவது ஒரு நல்ல பாடல், அது எங்கேருந்தோ எழுதப்பட்டது. அதை நாட்டுக்கு ஒரு நல்ல பாடல், சுதந்திர போராட்டத்துக்கு அந்த எழுதப்பட்டதா? அது ஏன் சார் அப்படி பயன்படுத்துறீங்க? சரி, எங்கிருந்தோ எழுதப்பட்டது. இப்போ நீங்கள் மனோன்மணியம் சுந்தரனார் நாடகத்தில் எழுதினது மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்து, அது தமிழ்நாடு அரசுக்காக எழுதப்பட்ட பாடலா? இந்தியாவுக்குள்ளே எழுதப்பட்டது தானே? அப்படியா சொல்லுங்க. அதான் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும். ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் வேலையை. ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு. எங்கே அது ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு எழுதப்பட்ட பாடல் அல்ல. யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் பல நாட்களாக இருக்கு. அந்த பாடலை எடுத்து சுதந்திர போராட்டத்து போது அந்த பாடலை பயன்படுத்தி அது பல இடத்துல உற்சாகத்தோடு அனைவரும் பாடுவதாக அமைந்த ஒரு பாடல். அதை எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள். இப்போது ஒரு பாடல் எடுத்து செய்யும்போது அந்த முழு பாடலும் நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். நமக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு பாடலை. அதை எடுத்துகிட்டு நம்ம பயன்பாட்டுக்கு வரும்போது, ஒரு நிகழ்ச்சி எங்கேயா வரும்போது ஒரு 3, 4 நிமிடம் 5 நிமிடங்கள் நேரம் கருதி அவ்வளோ நீளம் தேவையில்லை, நம்ம சுருக்கி பண்ணலாம். இப்போ தேசிய கீதம் கூட, தேசிய கீதம் முழுமையான ஒரு பாடல். ஆனால் அரசு விழாக்களிலே ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் உண்டு. அது முழுவதுமாக எல்லா இதுவும் பாடுறாங்க. ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் ஸ்டார்டிங் அண்ட் எண்டில் கூட, அஃபிஷியல் ஃபங்க்ஷனில் கூட ஷார்ட் அண்ட் வெர்ஷன் கூட எடுத்துக்கிறாங்க. அது ஜனகணமன வேணும்னே இது டிஸ்டார்ட் பண்ணி ட்ரங்கேட் பண்ணி வெளியிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா?
அவங்க நம்ம தேவைக்கு ஏற்ப எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ லெங்க்த்து நம்ம இவ்வளோ லெங்க்த் இருந்தால் போதும் அப்படின்னு பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது இந்த பாடல் சுதந்திர போராட்டத்துக்காக உருவாக்கி அந்த சுதந்திர போராட்டத்தில் இதை பயன்படுத்தி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த பாடல் இந்தியா முழுவதும் ஒரு எழுச்சி மிக்க ஒரு பாடலாக இருந்து அனைவரும் பாடுகிறார்கள், இன்றும் கூட பாடுகிறார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீக்கப்பட்ட வரிகள் என்று சொன்னால், இப்போ நான் சொன்னேன் மனோன்மணியம் சுந்தரனார் அவருடைய தமிழ்த்தாய் வாழ்த்தின் எடுத்து தமிழ் அரசு இருக்க பல ஆண்டுகள் பிறகு அதை எடுத்துட்டு கொண்டு அந்த ஒரு ட்ரங்கேட்டட் வெர்ஷன் பல வரிகளை நீக்கி தான் தமிழ்த்தாய் வார்த்தை அரசு விழாக்களிலும் இப்போல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாடுபடுவது வழக்கமாக வந்திருக்கிறது. அந்த பாடலே பார்த்தா முழுமையான பாடல் இல்லை. 1970 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த தமிழ்த்தாய் வார்த்தை முழு பாடல் இல்லை. அது வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தி இன்றைக்கும் அது வந்து தொடர்ந்து இசைக்கப்படுது. அதனால் அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரு எடுத்த முடிவு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்து ஒரு சமூகத்திற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட முடிவு. 1937 எடுக்கப்பட்ட முடிவு அப்படியான முடிவு. பிரிவினைவாதத்தை அப்போதே தொடங்கியதான் காங்கிரஸ் அப்படின்றாங்க. என்ன சொல்றேன், எல்லா நேரு செஞ்சது எல்லாமே அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். அதாவது அது பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். அந்த மாதிரி நேரு வந்து எது சொன்னாலும் குத்தம். நேருன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. நேருவோட வார்த்தை எங்கே நியூயார்க்கில் புதுசாக எலெக்ட் பண்ண நேருவை கோட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் வந்து நேருவை குறைச்சி மதிப்பிட்டு அவர் வந்து அதான் மற்ற எல்லா அரசுகளும் இந்திய அரசாங்கம் 47லேருந்து எவ்வளோ பிரதமர்கள் வந்திருக்காங்க, எல்லாரும் நாட்டுக்கு அவங்க வச்சவங்க தான், எல்லாரும் தேசபக்தி உள்ளவங்க தான். அவங்கவுங்க அரசுக்கு ஏற்றா போல் அவங்கவுங்க நாட்டுக்காக உழைத்து பல்வேறு நாடு நிற்கிற நிலைமைனா அது பல்வேறு அரசுகள் முன்னால் இருந்த அரசுகள் எல்லாவற்றுக்கும் அதில் பங்கு உண்டு. அவங்கள வந்து சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட ஒரு படி மேலே நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட சிறந்தவர் நம்ம காட்டலாம். ஆனால் முன்னால் இருந்தவங்களை வந்து குறை சொல்வது என்பது ஒரு நல்ல ஒரு இது கிடையாது. இப்போது நீங்கள் இதோடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டான்ஸாக மொத்தம் இருக்குன்னா 2 ஸ்டான்ஸாக எடுத்துருக்காங்க. ஆமாம், இது எடுத்து சொன்னதே ரவீந்திர டாகூர் தான். அது ஒரிஜினலாக புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு தெரியும், பெங்காலி மொழி அவருக்கு தெரியும். முன்மொழிஞ்சது ரவீந்திரநாத் தாகூர், அது வரலாறு சொல்லுது. ஆனா அவரே என்ன சொல்றாரு, ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட கேட்டது நேரு தானே, இப்படியான ஒரு விஷயம் இருக்குது என்ன பண்ணலாம்னு கேட்டப்பதானே அது அவருக்கு முன்மொழிகிறாரு. ஆமா, தாகூர் வந்து முதல் 2 ஸ்டான்ஸா எடுக்கலான்றாங்க. அதுதான் அரசு ஏற்றுக்கிட்டு செஞ்சிருக்கு. அதனால அது வந்து உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம். 4 ஸ்டான்ஸா நிற்கிற இடத்துல நீங்க 2 ஸ்டான்ஸாவை எடுத்து நம்ம இவ்வளவு எடுத்தா போதும் தாகூரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதை ஏத்துட்டு அரசு செய்யுது. இப்போ டாகூரோட சேர்ந்த தேசபக்தர் யாராக இருக்க முடியுமா? அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்தியாவுடைய ஏராளமான கான்ட்ரிபியூஷன். இப்போ சுதந்திர போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவங்க வந்து சுதந்திரம், தேசபக்தி, நாட்டுப்பற்று யாருக்கு பேசுறாங்க. ஏன்னா ஏதோ அவங்க நாட்டில் சுதந்திரம் வாங்குற மாதிரி நாளைக்கு ஹிஸ்ட்ரி எந்த அளவுக்கு நீ டிஸ்டார்ட் பண்ணணும்னா நாளைக்கு வந்து சுதந்திரமே நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், அது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் இயக்கம் வந்து அதுக்காக வேலை செய்யலை, அவங்க எதுவும் பண்ணல, நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் தான் உருவாக்குனது, இதை ஹிஸ்ட்ரியை மாற்றி அமைக்கிற ஒரு பல்வேறு முயற்சி நடக்குது. அது தவறு. அரசு என்பது பொதுவான ஒரு அரசு, சரி, எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு அரசு. அதில் செய்ய வந்து நல்ல வந்தே மாதம் நல்ல பாடல், அதை சிறந்த முறையில் அனைவரும் பயன்படுத்தி இந்த வகையில் அனைவரும் பாடுவதற்கான வசதிக்கு ஏற்ப அது கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த வகையில் அது சிறப்பாக அமைந்திருக்கிறது. டிடி சார், நாட்டினுடைய சுதந்திரம் வாங்குவதற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் இப்போது ஏன் இந்த கேள்வியை எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வச்சு. சம்பந்தத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு பக்கிந்தாவே யாரோ ஒருத்தர் எழுதினாருங்க அந்த பாட்டு, அதை தூக்கி கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட போய் ஆர்எஸ்எஸ் பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் பேசி என்ன பிரயோஜனம்? தலையில் தான் அடிச்சுக்கணும். நேருவோடைய பேரை நாங்கள் எடுக்கலிங்க, இந்திரா காந்தி அம்மா எடுத்தாங்க, இந்திரா காந்தின்னாங்க. அப்புறம் பார்த்தா ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்தா பிரியங்கா வாத்ரான்னு இருந்தாங்க. பிரியங்கா வாத்ரா இப்போ பிரியங்கா காந்தி ஆகி அவங்க பொண்ணு வந்து பிரியங்கா காந்தி ஆயிடுச்சு. நேரு பேரை அவங்க குடும்பத்திலேருந்தே எடுத்தது அவங்க தாங்க, நாங்கள் எங்கே எடுத்தோம், எதுக்காக எடுத்தாங்கன்னு ஊருக்கு தெரியும். சரி, கேள்வி என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தில் வந்து சார் அது ஏதோ நாடகத்துக்கு பாடினேன் சார், அதுலேருந்து எடுத்தோம் அவ்வளோதானே அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா பேசும்போது ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்னு ஒரு வரி அங்கே வருது. அதை ஒத்துக்கிட்டா என்னாச்சு,
திமுக க்ளோஸு. ஆரியம் வழக்கொழிந்துச்சுன்னு சொல்லிட்டா திமுக க்ளோஸு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா பரதகண்டம் இதில் விட்டாங்க. நல்ல வேலையா அந்த பரதகண்டம் இதிலையும் தூக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவா வேலு ஐயா சொல்கிற மாதிரி இந்தியாங்கிறது வடக்கில் ஏதோ இருக்கிற ஒரு நாடையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கும். நல்ல வேலையாக ஆண்டவன் அந்த இடத்துல நம்ம கைவிடலை. 1875 இந்த வந்தே மாதரம் எழுதும்போது காந்தி ஐயா அப்புறம் பிறகு சொல்கிறாரு, ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை வந்தே மாதத்தை வழக்கொழியாக செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அந்த வந்தே மாதரமில் நாங்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதே 1875 அப்போ சென்னை மாகாணத்தில் பேரவையில் 1937 சென்னை மாகாணத்தில் ஒரு செப்டம்பர் 23 ஒரு விவாதம் நடக்குது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் சாம்பமூர்த்தி என்ன பண்ணுறாரு, நம்ம நாட்டுப்பண் பாடுவோம்னு சொல்லிட்டு வந்தே மாதரத்தை பாடுறாங்க. எஸ்எல் லால்ஜான்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அப்ஜெக்ட் பண்ணுறாரு, இது பாடக்கூடாது, இது இந்துக்களுக்கான பாடல் அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா, யாகூத் கானும் அப்துல் ஹமீத் கானும் தான். அந்த பாடலை டிரான்ஸ்லேட் செய்யணும், எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டது வில்லியம் ரைட்டுங்கிற ஒரு கிறித்துவர். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சமுதாயத்தில் பெருச்சாலி மாதிரி உள்ளே பூந்துட்டு உட்காந்துக்கிட்டு என்கிட்ட அது என்னங்க அவ்வளோ பெருசாலாம் பாட முடியுங்க, கொஞ்சம் சுருக்கி தான் பாடுவோமே அப்படின்னு சொல்கிறதுக்கு தேசிய பாடலுங்கிறது என்ன வைதிஸ் கொலவரி பாடலா எனக்கு தெரியல. அடுத்தது இந்த துர்கா எதுக்காக நீக்கினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த வரிகள் எல்லாம் ஏன் நீக்கினாங்கன்னு தெரியணும். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, ஜனகணமன பாடல் இந்த ரவீந்திரநாத் தாகூர் எழுதியதே ஜார்ஜ் 5 பாராட்டுறதுக்காகத்தான் ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. அவர் அந்த பாடலை நல்ல வேலையாக நேரு என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அதை ஒரு வழி பண்ணி விட்டுருவார். இப்போ செங்கோலை வாக்கிங் ஸ்டிக்காக மாற்றின மாதிரி. ஆனால் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருவார். ஜனகணமன பாடல் கிருஷ்ணரை மையுறுத்தி ரவீந்திரநாத் தாகூர் பாடும் பொழுது, தேரில் வந்தவன் பஞ்சாபில், சிந்தில், குஜராத்தில், மராத்தாவில் அதெல்லாம் பவுண்ட்ரி, அந்த இடத்தில் வாழ்ந்தவன், அந்த இடத்தில் அவனுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும், வாழ்ந்தவன் இல்லை, அந்த இடத்தில் அவனுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் ஜனகணமன நீங்கள் அழகாக டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது தெரியல, இல்லை கொஞ்சம் சைடில் விட்டுருங்க, அதனால் பரவாயில்லன்ட்டு தான் அந்த நேஷனல் ஆந்தமாக எடுத்துக்கிட்டாங்க. கேள்வி என்ன, அதில் தேரில் வந்தவன்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போது இஸ்லாத் சகோதரர்களுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. நாங்கள் என்னுடைய இறைவனை தவிர வேறு எதையும் வணங்குவதில்லை. எங்கள் தாயை நாங்கள் மதிப்போம், போற்றுவோம், ஆனால் வணங்குவதில்லை அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம். அப்போது அவர்களுக்காக நாம் பூமியை வணங்கக்கூடாது, இந்த பூமியை வணங்குவதைப் போல பாடல் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்கன்னா, இல்லைங்க இது அப்படி வேண்டாம், இன்றைக்கி தேதிகளில் 85% இப்படி தான் இருக்காங்க, நீங்கள் பாடலைங்கிறதுக்காக உங்களை நாம் குற்றம் சொல்லலை, நாங்கள் பாடுறது நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ரோட்டுக்கு போங்க, எல்லா வண்டியும் நிறுத்திட்டு ஒரு சர்வே எடுங்க, ஏப்பா வந்தே மாதரம் பாடல் அப்படின்னு ஒன்று இருக்கே தெரியுமா சார், எந்த படத்தில் சார் வருது அப்படின்றவான். இவனுங்க என்ன வேலைன்னா, இப்போ வள்ளுவத்தை கூட அறத்தையும் பொருளையும் தூக்கிட்டு ஒரு 40-50 வருஷம் கழிச்சு காமத்துப்பாலை மட்டும் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை நமக்கு வரப்போகுது. ஏன்னா அறத்திலையும் பொருளையும் இப்போ டீகோடு பண்ணி தெளிவாக சொல்கிறாங்க, அது எந்த மதத்தை சார்ந்தது, யாரை பற்றி பேசுகிறார், தாமரை பற்றி பேசுகிறார், மலர் இதை பற்றி பேசுகிறார், அங்கெல்லாம் இந்துக்கள் இது சாயம் வருகிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அறத்தையும் பொருளையும் தூக்கி விட்டுருவாங்க. என்ன சார் அவ்வளோ எழுதியிருக்கார் சார், அவ்வளோலாம் யார் சார் படிக்கிறது? ரவிச்சந்திரன், இந்த விதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரவிச்சந்திரன் சார், சார் எல்லாமே சரிதான் சார். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த விவகாரத்தை, பிரிவினைவாதத்தை நேரு அப்பவே விதைச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் ஏன் 150 வருஷத்துக்கு அப்புறம் இந்துக்கள் இருக்கக்கூடிய வரிகளை மட்டும், இந்து கடவுள் இருக்கக்கூடிய வரிகளை மட்டும் நீக்கி விட்டார் நேரு அப்படின்னு ஏன் இப்ப பிரிவினைவாதத்தை மோடி விதைக்கிறார்ன்றதான் காங்கிரஸோட கேள்வி. பிரிவினைவாதம்னு நீங்க சொல்றதுதான் ரொம்ப தப்பு. இப்ப நீங்க நான் சொல்லிடுறேன், நீங்க ஒரு நிலத்தை வாங்க போறீங்க, எங்கிட்ட இருந்து தாய் பத்திரம் கேட்பீங்க. என்னத்துக்கு தாய் பத்திரம்? நான் தான் வச்சிருக்கிறனால நீ வாங்கிட்டு போக வேண்டியதானே நான் சொல்லுவேன். தாய் பத்திரத்தில் இருக்கிற வில்லங்கத்தை நீங்க பார்ப்பீங்க, அதில் வெள்ளங்கம் இருந்தால் அதை எடுத்து சொல்லுவீங்க, ஐயா இந்த மாதிரி இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் முடியாது, பழசெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற கருத்துக்குள்ளே வரக்கூடாது. நம்பர் 1. அதை சொல்லுவதில் ஒரு நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், துமி வித்யா, துமி தர்மா, துமி ரீதி, துமி மர்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே சக்தியை குறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை மோடி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார், பாரதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, சக்தியை மட்டும் கும்பிடுகிறார்கள், நாம் எதிர்க்க வேண்டியது அந்த சக்தியை தான் ராகுல் காந்தி சொன்னார்.
அப்போ இன்னைக்கு யாரும் பேசவே இல்லை. எந்த சக்திங்கிறத பற்றி ராகுல் காந்தி விமர்சித்து கேவலமாக பேசினாரோ அதை பற்றி இன்னைக்கு யாரும் பேசுறதில்லை. அப்போது கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் எஸ்ன்னு சொன்னால் அது எஸ், வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே போவீங்கன்னா ஒரு 2-3 உதாரணம், முக்கியமான உதாரணம் சொல்லிருக்கோம். நாளைக்கு நான் வரலாறு எழுதும்போது கோவிட் காலத்தில் இன்ஜெக்ஷனை இந்தியா கண்டுபிடித்தது, அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்கன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாருன்னு நான் சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அப்போத்தான் இந்த பிரிவினைவாதம்ங்கிறது எங்கெங்கெல்லாம் வருது, எப்படி மனிதன் செத்தா தப்பு இல்லை, இந்தியன் செத்தா தப்பு இல்லை அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே நம்ம போகிறோங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை புரியும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்த்தாய் வாழ்த்திலேயே அத்திலக வாசனை போல் அந்த ஒரு திலகம் அப்படிங்கிற வார்த்தை வருதா, அந்த திலகத்துக்கான அர்த்தம் நான் என் பையனுக்கு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கணும், தெரியாது. ஏன்னா பாலினத்தியா தான் எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நெற்றியில் ஒரு அடையாளம் இருந்தால் அதுவே தவறு, அதுவே கேவலம்னு சொல்லி நம்மளுடைய அடையாளங்களை சார், இந்தோனேஷியா அதிகமாக இஸ்லாத் சகோதரர்கள் வாழ்கின்ற ஒரு நாடு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்லாத்தில் இன்னைக்கும் சனாதனத்திற்கும் ராமாயணத்தை தான் அங்கே தேசிய புத்தகமாகவும், அவர்களுடைய ஏர்லைன்ஸோடைய பேர் கருடா ஏர்லைன்ஸ், இஸ்லாத் சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடம். இங்கே தேவையில்லாமல் நேருவும் அந்த குடும்பமும், அதாவது முபாரக் அலி அல்லது துசூர் ரஹ்மான் பாய், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள்லேருந்து வரும்போது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த இந்து அடையாளங்களை அழித்து கொண்டே வர வேண்டும். ஐயா, சாரே ஜஹாசே அச்சா ஹிந்துஸ்தான் அமாரான்னு பாடினது எங்க இக்பால். அப்படி கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்த நாடு, பிரிவினையை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுறது திராவிட இயக்கமும் அங்க இருக்கக்கூடிய நேரு குடும்பமும் அதனுடைய காங்கிரஸ் வரலாறும். இதுதான் நாம மையமா எடுத்து எதிர்க்கிறோம். இன்னும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், முன்பு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் பேசின கருத்துக்கு உங்களுடைய பதில் கருத்தை சொல்லிருங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவை பிளவுபடுத்தியது இப்போதும் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது, அதை எப்படி எங்களால் தீர்க்கிறதுனே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றாங்க. உங்களுடைய பதில். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டது. நம்முடைய பிரதமர் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் அவருடைய பேச்சுக்கள் 2 மாநிலங்களுக்குள் சண்டை மூட்டிவிடக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சு இருந்ததை நாம் பார்த்தோம். என்ன சொன்னார்னா, பீகார் மக்கள் தமிழகத்தில் வதைக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள்லாம் பீகார் மக்களை கேட்டபோது எங்களுக்கு எல்லா வசதியோடு இருக்கும், எந்த குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது பிரதமர் அவர் எல்லோருக்குமான பிரதமர். இந்த நாட்டினுடைய மாநிலங்கள் அத்தனைக்கும் அவர்தான் பிரதமர். ஒரு மாநிலத்திற்கும் பிரிவினையை ஏற்படுத்தி அவர்களுக்குள் சண்டை சச்சரவை உருவாக்கி தருவது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் மக்களை தமிழ்நாட்டில் இருக்கவங்க அடிக்கிறதும், இல்லை தமிழ்நாட்டு ஆளுங்க பீகாரில் வேலை செஞ்சால் அவங்கள தாக்குறதும், அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவருடைய பேச்சு அமர்ந்து. சமீப காலமாக பிரதமருடைய பேச்சு அப்படி இருக்குது. அது மாதிரி தான் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடிய அந்த பாடல், அது கூட அந்த நீக்கம் கூடங்க 6 பேர் உட்கார்ந்து விவாதம் செய்து தான் அதை நீக்கினார்கள். அதில் நேரு இருக்கார், ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார், நேதாஜி இருக்கார், திலகர் இருக்கார். இப்படி ஜாம்பவான்கள் அமர்ந்து அவர்கள் சிந்தித்து இது எடுக்கலாமா வேண்டாமா என்ற நீண்ட ஆலோசனைக்கு பிறகுதான் நேரு ஒருவர் இதை எடுக்கவில்லையே. ஆகவே நேரை டார்கெட் பண்ணுறாங்க இந்த மனிதர்கள். அவங்க பிஜேபி நண்பர்கள் அத்தனை பேருக்குங்க. என்னுடைய அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் சொன்னார், நேரு போடுறதுக்கு பதில் காந்தி போட்டாங்க. ஏங்க, இந்திரா காந்தியினுடைய கணவர் பேர் பெரோஸ் காந்திங்க. சரியா வச்சுருங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே அந்த குடும்பத்துக்கு பேர் காந்தி பட்டம். அதை வரலாறு தயவு செய்து நீங்கள் பிஜேபி நண்பர்களும் பிஜேபியில் பிரதமர் உள்பட, நான் ஒன்று சொல்கிறேங்க, திரு அமித்ஷா அவர்கள் குஜராத் மொழியில் இன்றைக்கு இந்த வந்தே மாதரத்தை பற்றி அழகாக எழுதியிருக்கார். அதையாவது படிச்சுட்டு போய் பிரதமர் பேசணுமா வேணாவா? உங்கள் உள்துறை அமைச்சர் அழகாக தெரிஞ்சு வச்சிருக்காரு, அவர்கிட்டயாவது கேட்டுட்டு இந்த பிரதமர் பேசணுமா வேண்டாமா? போயிட்டு ஒரு மாநிலத்துக்கு பிரிவினை உண்டாக்குறது 150 70 75 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன நம்முடைய ஜவஹர்லால் நேருவை பற்றி குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டே இருப்பது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி,
காந்தியையும் நேரையும் நாங்க ஞாபகப்படுத்துறோமோ இல்லையோ, இந்திய மக்களுக்கு பிரதமர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மக்கள் எங்கே மறந்துவிட போகிறார்கள் காந்தியும் நேருவும்னு. ஆகவே அந்த காந்தி என்ற பட்டப்பெயர் இந்திரா காந்திக்கு எப்படி வந்ததுன்னா, நீங்கள் வரலாறை படிங்க. ஒருத்தர் கூட வரலாறே படிக்கிறதில்ல. திரு அமித்ஷா அவர்கள் அருமையாக வரலாறு படிச்சுட்டு எழுதியிருக்கார். அவர்கிட்டயாவது நீங்கள் பாடம் கற்றுக்கணும் பிரதமர் அவர்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, குஜராத்தில் காந்தி, பட்டேல் அப்படி போன்ற பேர்கள் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி தான் இவங்க குடும்பத்து காந்தி பிறக்கிறதுக்கு முன்னாலே பெரோஸ் காந்தி குடும்பத்துக்கு காந்தி. இவங்க அவங்கள கேட்டால் முஸ்லீம் என்னாங்க, கிடையாது. டாட்டா முஸ்லீமா? டாட்டா முஸ்லீம் கிடையாது, பார்சி குடும்பத்தை சேர்ந்தவர். இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர், இந்தியாவினுடைய முகமாக இருக்கவர், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மாபெரும் மனிதர். ஆகவே இவங்களுக்கு என்னன்னா அந்த முஸ்லீம் என்ற அடையாளம் இது இவங்களுக்கு பிடிக்காது. நேருவை பிடிக்காது. காந்தியை இன்னைக்கும் சொல்றாங்க. ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பெண் அம்மையார் ஒரு சொல்றாரு, அதுலேருந்து பிளட் வருது, லட்டு கொடுத்து சிரிக்கிறாங்க. என்ன கொடுமை! உலக வரலாற்றில் சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு மகானை சுட்டு வீழ்த்தி நீங்கள் 80 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் தான் கொன்னீங்களே, அதோட விடுங்களே, தினம் தினம் கொண்டுகிட்டு இருக்கிறீங்களே, என்ன அர்த்தம் அது? ஆகவே இந்த சர்ச்சையை உருவாக்குவதற்கு காரணமே எப்படியாவது அங்கே வெற்றி பெற வேண்டும். காரணம் என்னவென்றால் கருத்து கணிப்புகள் பிஜேபி கூட்டணி தோல்வி முகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. போலிங்க்கு அப்புறம் 6ஆம் தேதி போலிங் நடந்தது. அதில் வாக்கு சதவீதங்கள் அதிகமானதை பார்க்கும்போது ராஷ்டிரிய ஜனதாதள காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாக அவர்களுக்கு 2-3 பேர் தாங்க கிடைக்கும். நேரு, காந்தி, இந்திரா காந்தி. இந்த 3 பேரையும் குறை சொல்லி அவங்க எப்படியாவது வாக்கு வங்கியை பெறணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இந்திய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் இந்துக்கள் என்கிறீர்கள், இந்துக்கள் இன்னும் தெளிவாயிட்டாங்க. இப்போ முஸ்லிம் மக்களை புறக்கணிக்க வேண்டும் என்று அப்படி எந்த இந்துக்களும் இல்லை. எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், முஸ்லீம் மக்களை தமிழ் இந்து மக்களெல்லாம் மாமா மச்சா உறவு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அதை பிரிக்க பார்க்குறீங்க. சகோதரர் ரவிச்சந்திரன் சொன்னார், நான் காங்கிரஸ் பிரிக்க பார்க்குதான். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எங்கேயாவது ஒரே ஒரு எம்எல்ஏ நீங்கள் ஆள்ற மாநிலத்தில் முஸ்லீம் சகோதரர் இருக்காரா? கிறிஸ்தவ சகோதரர் இருக்காரா? பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு எம்பி உங்கள் கட்சி சார்பாக ஒரு முஸ்லீம் சகோதரர் இருக்காரா? ஒரு முஸ்லீம் எம்பி கொடுக்கல, ஒரு அமைச்சர் இருக்காரா? அப்போ நீங்கள் முஸ்லீம் நீங்கள் வெளிப்படையாக அவர்களை புறக்கணிப்பது தெரிகிறது. ஆகவே நீங்கள் வேஷம் போடுறீங்க, நீங்கள் நாடகம் நடத்துறீங்க. பிரதமர் அங்கே பீகாரில் ஒரு நிகழ்வு நடக்குது. ராகுல் காந்தியும் தேஜஸ் யாதவும் பேசிட்டு இறங்கி போயிட்டாங்க. ஏதோ ரோட்டில் போகிற ஒரு பைத்தியக்காரன் ஏதோ பேசியிருக்கான். அது அவங்க தாயை பற்றி, பிரதமர் தாயை குறை சொன்னால் அவன் யாராக இருந்தாலும் நான் கூட கடுமையாக தண்டிக்கணும் தான் சொல்லுவேன். பிரதமர் மட்டும் தாய் இல்லை, நமக்கும் அவங்க தாய் தான் இருங்க. ஆனால் அதை வச்சு ஒரு அருமையான நடிப்புங்க. நம்முடைய நடிகர் திலகம் மார்லர் பிராண்டோ சொன்னான், இந்த மனிதன் ஹாலிவுட்டில் பிறந்திருந்தா நாங்களாம் காணாமல் போயிருப்போன்னு. அந்த சிவாஜி நம்முடைய மோடி அவர்களுடைய அந்த நடிப்பை பார்த்திருந்தால் நிச்சயமா சொல்ற சுருண்டு விழுது அங்கேயே இறந்து போயிருப்பார். என்ன நடிப்பு, மகா நடிப்பு. டிவி அப்படியே போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க, அப்படியே அழுகுறார். பீகார் மக்களிடம் கண்ணீர் விட்டு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஒரே நோக்கம் ஆட்சி அதிகாரம், ஆசையாக பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய திரு மோடி அவர்கள். ஒரே குறுக்கீடு சார், பொன் கிறிஸ்தவ சார், பாஜகவுடைய ஆட்சியில ஒரே ஒரு முஸ்லீம் முதலமைச்சரார் இருந்தாரான்னு கேட்டிருக்கேன். ஆனா இருந்திருக்காங்களே. யாருங்க? முக்தர் அப்பாஸ் நக்வி. எங்க முக்தர் அப்பாஸ் வாஜ்பாய் பீரியட்ல இருந்தாரு. அப்படியே கொஞ்சம் இவர் வச்சிருந்தார் கொஞ்ச நாள். 2 வருஷம் கழிச்சு துரத்தி விட்டுட்டாரு. அந்த மனுஷன் எங்க இருக்காருன்னே தெரியல. முக்தார் அப்பாஸ் இருந்தாரு, அது வாஜ்பாய் பீரியட்ல இருந்தாரு. இவர் எப்படா நேரம் வரும்னு பார்த்து துரத்தி விட்டுட்டாரு. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முஸ்லிம் எம்பி உங்க இதுல கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க ஆளும் மாநிலத்துல கிடையாது, ஒரு அமைச்சர் கிடையாது. அப்புறம் முஸ்லிம்களை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக அடிப்படை உரிமை நிச்சயமாக கிடையாது. காரணம் என்னன்னாங்க, கான் அப்துல் கபார் கான் எல்லை காந்தின்னு ஒரு மனிதன் இருந்தார். காந்தி காலடியிலேயே உட்கார்ந்திருந்தார். சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். அபுல் கலாம் ஆசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், முதல் கல்வி அமைச்சர். இன்னைக்கு எல்லாம் ஐஐடியை படிச்சுட்டு மேல வந்திருக்காங்க பாருங்க. சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் இந்தியாவினுடைய அடையாளமா இருக்கார் தெரியுங்களா? அவரெல்லாம் உருவாக்கியவர். ஒரு முஸ்லீம் அமைச்சராக்கினதுனால தான் மிகப்பெரிய கல்விமான்.
அவர் தான் ஐஐடிலாம் கொண்டு வந்து இந்தியா முழுக்க பெருந்தலைவர் காமராஜர் அவர் துணையோடு தான் இங்கே எல்லா கல்வி நிலையங்களையும் உருவாக்கினார். ஆகவே முஸ்லிம்களுடைய தியாகத்தை நீங்கள் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்களை நீங்கள் இகழ்ந்து பேசுகிறீர்கள், நேருவை இகழ்ந்து பேசுகிறீர்கள். காந்தி பேரை நீ ஏன் போட்டிருக்கன்னா அவன் புருஷன் பேரை பின்னால் தாங்க போடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்க அப்பா பேரை யாராவது இவங்க மனைவி அவங்க அப்பா பேரை போட்டுப்பாங்களா? அவங்க மனைவி ரவிச்சந்திரன் பேரை தான் பின்னால போடுவாங்க. அப்படிதான் காந்தி பேரு. சரி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து அந்த குடும்பத்துக்கு காந்தி என்ற பட்ட பெயர் இருக்கு. இதெல்லாம் வரலாறு படிங்க சார். இந்துக்கள் வரலாறே படிக்காம பேசுறீங்க. இந்துக்கள்ன்றத பாஜக தேர்தல் சமயங்கள்ல கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படின்றது எந்த உங்களுடைய கருத்து. இந்துக்களும் இப்ப பாஜகவை நம்ப தயாரா இல்ல. சரி திரு குமார், பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு காங்கிரஸ் கட்சியும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். RSS அலுவலகத்தில் 52 ஆண்டுகள் தேசிய கொடி கூட ஏற்றாத ஒரு அமைப்பு இப்போது வந்து நேரு மீது குற்றம் சாட்டுவதும் பாடல்களிலிருந்து வரிகளை நீக்கிவிட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் இப்போது எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பி அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதாவது இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரக மந்திரமாக விளங்குகிறது. அதை 150வது ஆண்டு விழா துவக்கி வைத்த பிரதமர் வந்து உணர்ச்சி பூர்வமாக பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அது நேருவை குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அன்றைக்கி பிரதமர் நேரு தான் பிரதமர். அந்த குழுக்கள் 6 பேர் கொண்ட குழு தான் அந்த வரிகளை நீக்கியது. பிரதமர் இல்லை, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் 1950 ஜனவரி 24 அன்னைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ 1937 சொல்றேன். 37ல இருந்து கரெக்ட். 37ல தான் இந்த இதை எடிட் பண்ணது 37ல தான். அதனால 47 குறுக்கீடு பண்ணாரு. தொடர்ந்து நீங்களும் அனுமதிச்சீங்க. அதனால அவர் பேச்ச நான் குறுக்கீடு செய்வேன். சரி, இப்போ எவ்வளவு குறுக்கீடு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம என்னோட முதல் வரியிலேயே அவர் குறுக்கீடு தொடங்கிட்டாரு. சரி, அதனால அந்த குறுக்கீடுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சரி, குறுக்கீடு எல்லா குறுக்கீடும் முடிச்சிருங்க. நான் பேசுறேன். நான் முடிச்ச பிறகு நான் பேசுறேன். இல்ல குமார் சொல்லுங்க. 37 47 சம்பந்தம் 37 யார் பிரதமர் இருந்தாங்க? அதனால தவறு பெரிய ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு குமார் 1875 நவம்பர் 7 அக்ஷய நவமி நாளில் பங்கிங் சந்திர சட்டர்ஜியால் இந்த பாடல் இயற்றப்பட்டது. வங்க தரிசனம் என இலக்கிய இதழில் சட்டர்ஜியின் ஆனந்த படம் நாவலின் ஒரு பகுதியாக இந்த பாடல் முதலாக வெளியானது. 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூரால் வந்தே மாதர பாடல் இசையமைத்து பாடினார். 1950 ஜனவரி 26 அரசியல் நிர்ணய சபையால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 37 தான் ப்ராப்ளம் ஆகுது. 37 தான் இந்த குழு சுபாஷ் சந்திர போஸ் நேரு தலைமையிலான அந்த பாட்டை பாடின ரவீந்திரநாத் தாகூர் கூட அதில் இருக்காங்க. பல காரணங்களால் அவர்கள் ஒவ்வொரு 6 பத்தியில் 2 பத்தியை மட்டும் மேலே உள்ள 2 வரியை மட்டும் எடுத்துட்டு பாக்கிய பூரா எடிட் பண்ணிட்டாங்க. நான் எடிட் பண்ணதையும் வச்சிருக்கேன், எடிட் பண்ணாத ரெண்டையும் சிம்பிளாக, அது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அது என்ன எடிட் பண்ணாத பகுதி என்னன்னு பாருங்க. அது உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது நமக்கு தப்பா தெரியுமான்னு பாருங்க. நீரால் நனையும் வளமிக்க தாயே, மனம் வீசும் மலையாறுகள் கொண்ட குளிர்ந்த தாயே, பயிர் பசுமையால் பொலிவூட்டும் தாயே வந்தே மாதரம். இது முதல் பத்தி. நிலவொளி துளிரும் இரவுகளால் மகிழும் தாயே, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களால் அழகுறும் தாயே, இனிய புன்னகையுடன் இனிமையான மொழியுடன் மகிழ்ச்சி தரும் அருள் பொழியும் தாயே. இது 2வது பத்தி. 7 கோடி தொண்டர்களின் சத்தத்தால் முழங்கும் 14 கோடி கரங்களில் ஆயுதம் ஒலிக்கும் யார் சொல்வார் அம்மா பலவீனன் என்று, பலத்தையும் வீரத்தையும் தாங்கும் தாயே, எதிரிகளை வென்றிடும் தாயே வந்தே மாதரம். இது 3. நீயே கல்வி, நீயே தர்மம், நீயே இதயம், நீயே உயிர், உடல் நீயே ஆவி, நீயே வலிமை, நீயே பக்தி, உன்னிலைதான் அன்பும் உயிரும் வந்தே மாதரம். நீயே துர்க்கை குமார் சார், இது முடிய போகுது. என்னைக்காவது ஒரு நாள் தெரியணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாட்டு மக்கள் தெரியும் சார்.
அதை நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். நீயே லட்சுமி தாமரையில் வீற்றிருக்கும் மதுமதி, நீயே சரஸ்வதி கல்வியளிக்கும் தெய்வம், நீயே வணங்குகிறோம் பாசத்தவனே ஒப்பற்றவனே, நீரும் நேரும் நிறைந்த தாயே வந்தே மாதரம். இதுதான் இந்த பாட்டுடைய இந்த பாட்டுடைய சுருக்கம். இதுல எடுத்தத பாடல்ல வந்து எடுத்தது தெரியும். லைனுக்கும் ஸ்டாண்டாக்கும் வித்தியாசம் தெரியணும் சார். எடுக்கப்பட்டது எடுத்துக்கொண்டது ரெண்டு ஸ்டான்ஸா, ரெண்டு பத்தி வச்சு நாலு பத்தி எடுத்தாங்க. 6 ஸ்டான்ஸா, 6 ஸ்டான்ஸா, ரெண்டு ஸ்டான்ஸா எடுத்தாங்க சார். நீங்க புரிஞ்சுக்கீங்க. நீங்க எடுத்துக்கொண்டது ரெண்டே லைன் சொன்னா என்ன அர்த்தம்? சரி மாத்திக்கிட்டு வந்தே மாத்திரம்னா ஃபுல்லா பாடுங்க சார். கொஞ்சம் பாடி காட்டுறேன். கொஞ்சம் ரங்கராஜ் சார் குமார். ரெண்டு ஸ்டான்ஸா முழு ரெண்டு ஸ்டான்ஸா. அதனால இவ்வளவு இருந்த பாட்டுல முதல்ல ஒவ்வொரு பத்திலும் ரெண்டு வரியை மட்டும் எடுத்து சேர்த்து அதை அன்னைக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சௌரியமா. ஏன்னா மத நல்லிணக்கத்தின் நோக்கத்துக்காக அந்த மத நல்லிணக்க நோக்கத்தை இதற்காக எடுத்தது பிரதமருக்கு வருத்தம். எல்லாத்துக்கும் வருத்தம், நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் வருத்தம். ஏன்னா சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது, 500-600 வருஷம் இஸ்லாமியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். அதற்கு பிறகு உரிமை இருக்குன்னு முதல் வரியிலே நீங்க தப்பு விளக்கு சொல்றாரு. நாலாந்தர பேச்சாளர் அவர் பத்திரிகையாளர் சார் ரங்கராஜன் பேட்டி எடுக்காத தலைவர்களே கிடையாது. உங்களுக்கு ரங்கராஜன் பத்தி தெரியாம பேசுறீங்க. எப்படி சார் அவரு நாலாந்தர பேச்சாளர் எப்படி சொல்லுவீங்க? எதுவும் முடியாது. ரவிச்சந்திரன் சார் நினைக்கிறேன். ரவிச்சந்திரன் சார் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ரங்கராஜ் சார் அவரோட நேரம் ப்ளீஸ். இந்தியா ரங்கராஜ் சார் நான் பிறந்தவன் வெளிநாட்டுல போய் ரங்கராஜ் சார் இது நிகழ்ச்சியவே சீர்குலைக்கிற மாதிரி சார். பெருமை ரங்கராஜ் சார் நியூயார்க்ல போய் சொல்றாங்க. ரங்கராஜ் சார் எத்தனை டைம் கேட்டுட்டு இருக்கேன் குமார். ஆகையினால இது வந்து பெரிய வரலாற்று தொடர்பு பின்னணி உள்ளது. 800 வருஷம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி நடந்தது. அதற்கப்புறம் காங்கிரஸ் ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஒரு 200 வருஷம் சாலிடாக நடந்தது. 150 வருஷம் நேரடியாக 1857 47 வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நேரடி ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நிறைய பெரிய பங்கு இருக்கிறது, அதை யாரும் மறுக்கவில்லை. இதெல்லாம் கடந்து 47 செப்டம்பர் 17 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே. இதெல்லாம் எல்லாத்துக்கும் அவர் நம்மளோட ரவீந்திர சார்ல நிறைய தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்ததுங்கிறது உலகத்துக்கு தெரியும். கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கடந்து வந்து 37 1919 கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறம் 35 அந்த ஆக்ட் சட்டமாச்சு. 37 தான் இந்தியாவுக்கு முதல்ல தேர்தல். நம்ம தேர்தல் அந்த வருஷம் தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அப்போ இவ்வளவு கடத்தையும் தாண்டி வந்ததுக்காக இந்த பாட்டு, நான் பாடின பாட்டு தான் அதனுடைய ஒரிஜினல் எடிட் பண்ணாத பகுதி. அதுல இந்த பகுதியெல்லாம் ஏன் கட் பண்ணணுங்கிறது பிரதமருக்கு வருத்தம். அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கார். இதுக்கு வந்து பெரிய காரணம் வரலாற்று சிறப்புமிக்க பேச்சா தான் நான் பார்க்கிறேன். பிரதமர் பேசினது மிகப்பெரிய நாட்டு மக்களுக்கு நாட்டின் மேல பற்று வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சிலிர்த்து எழக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். பொன் கிருஷ்ணமூர்த்தி, பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வருத்தத்தை தானே தெரிவிக்கிறார். ஒவ்வொரு இந்திய பிரஜைக்குமே அதற்கான வருத்தங்கள் இருக்கும். பிரதமரும் ஒரு இந்திய பிரஜையாக அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கார். ஏன் இவ்வளவு பெருசா இதை மாத்துறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதுவரையில இந்த பிரச்சனை எந்த இந்திய மக்கள் மனதிலே இல்லவே இல்லை. திரு அமித்ஷா அவர்கள் எழுதியதை நான் முழுவதுமாக படித்தேன். எந்த இடத்திலையும் இது போன்ற பிரதமரனுடைய வாக்கியங்கள் அதுல இடம்பெறவே இல்லை.
நான் ஒன்னா கூட உங்களுக்கு போகும்போது கொடுத்துட்டு போறாங்க, நீங்க அப்போ படிங்க. இல்ல, அப்ப இவங்க நான் என்ன கருத்தை இருங்க, ஏத்துக்கலாம். இல்ல இருங்களேன் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த நேருன்ற பேரு, காந்தின்ற பேரு நம்முடைய பிரதமருக்கு மிகப்பெரிய அலர்ஜி. எதையாவது எதை தின்னா பித்தம் தெளியன்னா நேருவையும் காந்தியும் சாப்பிட்டாதான் பித்தம் தெளியும்னு நினைக்கிறாரு. ஆனா பித்தம் தெளியவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணம் என்ன? ஏன் நேரு மேல ஒரு allergy? காரணம் இல்லை சார், அதிகார பசிதான். எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சி இருக்க வேண்டும், நாம் தான் கையில் எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்க வேண்டும் என்ற பேராசை. அந்த பேராசையின் காரணமாகத்தான் அவர் இது போன்ற பேச்சுக்களை பேசுகிறார். அமித்ஷா ஒரு இடத்துல கூடங்க நான் வரி வரியா படிச்சேன், 4 தடவை படிச்சேன். நேரு என்ற பெயரை அவர் எந்த இடத்துல என்ன கேட்கிறேன், 6-7 பேர் அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த வரியை எடுத்திருக்காங்க. அப்ப நீங்க ஏன் நேரு மட்டும் சொல்றீங்க? அதுதான் நம்முடைய கேள்வி. நேதாஜி இருந்திருக்காரு, ரவீந்திரநாத் தாகூர் இருந்திருக்காரு, எல்லோருமே இப்போ எல்லா தலைவர்களுக்குமேங்க இந்து கடவுள் மேல பக்தி இருந்தது. சார் சொன்னாரு, ஆடிட்டர் குமார் சார் சொன்னாரு, முஸ்லிம்களுடைய பங்கு அதிகம்னு சொன்னார். அவரும் சொன்னார், ரவிச்சந்திரனும் ஒரு பாட்டு முஸ்லிம் சகோதரர் எழுதினார், அந்த இந்தியாவுக்கு மிக அருமையான. அப்போ சுதந்திர போராட்டத்தில் ஒன்றாக இணைந்திருந்த அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் நம்மை விட்டு போகக்கூடாது. காந்தி ஒரு வார்த்தை சொன்னார், ஜின்னா தனியா போனும் போது ஒரு வரி சொன்னாரு. ஜின்னாவை கூப்பிட்டார், உண்ணாவிரதம் இருந்தாரு. ஜின்னா வரும்பொழுது நீ கூட பிரதமரா இருந்துக்கோ, ஆனா அகண்ட பாரதம் தான் எங்களுக்கு வேணும், இந்தியா பிரியக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா கேட்கல, பிரிஞ்சாங்க. ஆனா எந்த காலகட்டத்திலையும் இந்தியா என்ற நாடு பிரியக்கூடாதுன்றதுல எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்கள் அந்த காலத்துல. ஆனா ஜின்னா அவர்கள் பிரித்து கொண்டு போனதை யாரும் விரும்பல. அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களிலே முஸ்லிம் சகோதரர்கள் அந்த அந்த ஒரு வரி வரும்பொழுது அது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது என்ற வாதத்தின் அடிப்படையில் தான் அதை எது கூட என்ன தெரிஞ்ச வரைக்கும் முஸ்லிம் சகோதரர்கள் அதை சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நேரு சொன்னாருன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் கிடையாது. அதை யாரோ ஒருத்தர் சொல்றாரு, சொல்றதை வச்சு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க நேரு தலைமையில் நடந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் நேரு தலைமையில அந்த கூட்டம் நடந்ததுன்னா நேரு சொன்னாருன்னு ஆயிடுமா? ஏங்க எப்ப நடந்தது அது? சுப்ரீம் கமாண்டரா யார் இருந்திருப்பா? நேரு தான் இருந்திருப்பாரு. அந்த அடிப்படையில் சொல்லுவாங்க. அவர் எப்படிங்க சொல்ல முடியும்? 10 பேர் ஏங்க எல்லாருமே வல்லபாய் பட்டேல் கிட்ட தாங்க காங்கிரஸ் அவர் கால் கீழே இருந்ததுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காமராஜர் வந்து கூப்பிட்டு காந்தி நேரு ராஜாஜியை தமிழ்நாட்டுக்கு முதல்வராக சொன்னாங்க. அப்போ காந்தி சொன்னார், வல்லபாய் பட்டேல் தான் பார்லிமெண்ட்ரி போர்டு தலைவர், அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோன்னு பார்லிமெண்ட்ரி போர்டு தலைவர் திரு வல்லபாய் பட்டேல் சொன்னார், காமராஜ் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, காந்தி நேரு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை, போய் எம்எல்ஏ கூட்டம் நடத்துங்க. எம்எல்ஏ கூட்டம் நடத்தி யாரை சொன்னால் ராஜாஜியை கூட தேர்ந்தெடுத்துறோம். பிரகாஷாவை தேர்ந்தெடுத்தாங்க. பிரகாஷ் சிஎம் ஆனாரு. காங்கிரஸ் பட்டேல் காலடியில வச்சிருந்தாங்க. அவர் காலடியில இருந்தது. நேருவும் காந்தியும் பட்டேலை கேட்டுதான் பண்ணாங்க. நான் சொல்றேங்க, பட்டேல் தான் இதை முன்மொழிந்தாருன்னு சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. சரி, ரவிச்சந்திரன். அது ஜின்னா வந்து வேறு தனிநாடு கேட்டார் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வருது இல்லையா, ஈவே ராமசாமி ஐயா திராவிடஸ்தான்லாம் கேட்டார், திராவிடஸ்தான்லாம் கேட்டார். அதெல்லாம் எதுவும் முடியாமல் நல்ல காலமாக ஆண்டவ புண்ணியத்தில் நம்மளாம் நல்லா இருக்கும். இந்த தேசிய கொடியை பறக்க விடலை, தேசிய கொடியை பறக்க விடலைன்னு திரும்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பதில் சொல்ல முடியாது. அதே தான் அவங்களுக்கு கேட்குறாங்க. முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை திருப்பி நான் வரேன். அதான் அவங்களுக்கு கேட்குறாங்க. நீங்க தான் தப்பு பண்றீங்க. மோடி ஐயா ஒரு லெட்டரை கோட் பண்றாரு, இரிட்டேட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை நேரு பயன்படுத்தினார், இரிட்டேட்டிங் வார்த்தைகள் உள்ளது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. காட்டுறாரு, லெட்டர் காட்டுறாரு. எங்க இருக்குது ஆதாரம்? ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்காரு. இந்த விஷயம் நடந்தத வேற ஒரு புத்தகத்துல அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவர் நேருங்கிறத மட்டும் பிடிச்சி வச்சு, ஏன்னா ரோட்டுக்கு எல்லாத்துக்கும் நேரு பேரே வச்சுதான் அதே பிடிச்சிட்டு இருக்காங்க. தேசிய கொடியை இந்த நேரத்தில் தான் ஏத்தணும். தேசிய கொடியை இந்த நேரத்தில் தான் ஏத்தணும், இப்படித்தான் இறக்கணும், இந்த இடத்துல தான் ஏத்தணும்னு கட்டுப்பாடு இருந்த காலகட்டத்தில் RSS அதை கொண்டு வந்தது. 2002க்கு பிறகு அதை நீக்கிய பிறகு எல்லா இடத்துலையும் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்சா போங்க. இல்ல ராகுல் காந்தி ஐயா மாதிரி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கோர்ட்ல போய் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம சொல்லிட்டு ஐயா, எங்க நாங்க ஐயா ஃபெரோஸ் கான் கண்டி அப்படின்னு சொல்லுங்க, அதுதான் கரெக்டான பேர். சொன்னா முழு பேரை சொல்லுங்க. அதான் சார், நானும் நீங்களும் நீங்க ரவிச்சந்திரன் சார் திருப்பி நீங்க உள்ள நேரமே இல்ல. இந்த சம்பந்தப்பட்டதுல வாங்க, தனிப்பட்டதுக்குள்ள ஏன் போறீங்க? சம்பந்தப்படாதத பேச விட்டா அப்புறம் சம்பந்தப்பட்டதுக்கு எப்படி வர்றது? முடிச்சாச்சுல. இங்க பாருங்க, நானும் நீங்களும் இன்னாருக்கு பிறக்கணும்னு பிறக்கல, எந்த பிறவையும் அழிவில்லை, பேரை ஒழுங்கா சொல்லுங்கங்கறோம்.
சரி, ஃபெரோஸ் கான் சரி. கண்டி Right, சொல்லுங்க right, அப்படிங்கிறோம். சொல்லிட்டீங்க. வாங்க, அடுத்து. ரெண்டாவது முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா 6 பேர் பேசுனாங்க சார். அது எப்படி நீங்க நேரு மேல பழி போடுறீங்கன்னா இந்த இரிட்டேட்டிங் வேர்டுங்கிறத அவர் பயன்படுத்தினார். நேதாஜியும் முடியாதுன்றாரு, திலகர் முடியவே முடியாதுன்னு தான் சொல்லுவார். அதையும் மீறி தான் இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்தது. கேள்வி என்ன அப்படின்னா, ஈஸ்வர அல்லா தேரே நாம்ங்கிற வார்த்தையை மகாத்மா காந்தி அவர்களும் புகுத்தினார். அந்த ஒரிஜினல் இதில் அது இல்லை. நீங்கள் வந்து ஒரு பாடலை இப்போ இன்னைக்கு ஒரு இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணாலே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் வேலை என்னவோ அதை பாருன்னு சொல்லுது. மிகப்பெரிய காவியங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் போய் நாம் வந்து நமக்கு யாராக இருந்தாலும், மகாத்மா காந்தியாக இருந்தால் நாங்களெல்லாம் போற்றுங்கின்ற மகாத்மா காந்தியாக இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படித்தான் பண்ணணும். நவம்பர் 14ஆம் தேதி நேரு பிறந்த நாள் அன்னைக்கு பீகாரில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சு நாங்கள் பாருங்க நேருங்கிறோம் பாருங்க. நவம்பர் 14ஆம் தேதி நேரு பிறந்த நாளில் தெரிய போகுது. கேள்வி என்னன்னா, அப்பெல்லாம் பூச்சாண்டி காட்டிட்டு சாப்பாடு போடுவோம். இங்கே தமிழ்நாட்டில் எப்படின்னா பிஜேபி வந்துடும் அப்படின்னு தான் ஓட்டையை வாங்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் பேசும்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்தை தவறாக பாடியதற்காக பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தினீங்க. ரங்கராஜ் ஐயா சொன்ன மாதிரி, சார் யாரோ எழுதிட்டு போனாங்க சார் டிராமாவில், அதை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டோம் சார், அதை தவறா பாட்டாங்க சார், விட்டு போக வேண்டியதானே? தவறா பாடினதுக்கு நோக்கம் இருந்ததா? தவறா பாடினதுல ஒரு மிஸ்டேக் தானே நடந்தது. அதை பெருசாக்கி நீங்களே அரசியல் காரணங்களுக்காக யாரோ என்னதுன்னு விட்டு போக வேண்டியதானே? அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை சட்டசபையில் ஜெயலலிதா அம்மா தான் முதல்ல பாட வச்சாங்க. திராவிட கழகங்களோ திமுகவோ இல்லை. ஆனால் அதை கவர்னர் ஐயா பேசும் பொழுது உடனே அதைக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வரீங்க. ஆனால் வந்தே மாதரம் மட்டும் அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. கேள்வி ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன். சுந்தர் பிச்சையை பத்தி சொன்னாரு. ஐஐடிக்கும் சுந்தர் பிச்சைக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க கேட்க மாட்டீங்களா? எங்கேயாவது அதாவது கும்டி பூண்டில அந்த தொப்பூருக்கு வந்து ஸ்ட்ரைட்டா பெங்களூருக்கு போயிருவோமா? சுந்தர் பிச்சை என்ன, ஐஐடி என்ன? ஐஐடி இஸ்லாத் சகோதரர் தொடங்கி வச்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்தியாவில் இருந்த கல்வி மந்திரிகள் எல்லாம் இஸ்லாத் சகோதரர் தான் இருந்தாங்க. அதுக்காக நீங்க வந்து அவர்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்வீங்களா? மந்திரி சபை கொண்டு அவர் குறிப்பிட்டது படித்ததன் அடிப்படையில் குறிப்பிட்டார், நிறுவப்பட்டதன் அடிப்படையில் குறிப்பிட்டார். ஐஐடியை தொடங்கியதற்கும் சுந்தர் பிச்சைக்கும் என்ன சம்பந்தம்? அவர் போய் படிச்சாரா? அங்க படிச்சுட்டு பாஸ் ஆகி மேல வந்தாரா? எனக்கு ஏதாவது தகவல் சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம பாருங்க, அவர் பள்ளியில படிச்சாரு, கல்லூரியில படிச்சாரு, என்ன விட நல்லா படிச்சாரு, அதனால மேல வந்தாரு. அவ்வளவுதான். இங்க கேள்வி என்னன்னா, ரவிச்சந்திரன் சார் நேரம் இல்ல, சுருக்கம் அப்படிங்க. ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அது எதற்காக மோடி சொன்னாருங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். 6 பேர் பேசினாங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீக்கணும்னாங்க. ஏன்னா நிலம்ங்கிற வார்த்தை இஸ்லாத் சகோதரர்களை இரிட் பண்ணும். இல்ல நிலமாதாவை தான் நம்ம பாராட்டுவோம், நிலத்தை தான் நம்ம மெய்யமா பாராட்டுவோம். அதை அவங்க வெறுக்கிறாங்கிறதுக்காக சொன்னாங்க. அவர்கள் வெறுத்துட்டு போகட்டும், அதுல நியாயம் இருக்கு. இஸ்லாத் சகோதரர் தன்னுடைய கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதோட நிறுத்திக்கணும். நாங்களே பாடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, ஓகே, ரைட். இது என்ன செங்கோலா வாக்கிசிக்காக? ஓகே சார், ஓகே சார். சார் சுருக்கமா நான் சொன்னது போல வரலாறு என்னன்னா, அந்த வந்தே மாதரத்தை பாடலை எடுத்துக்கிட்டு இவங்க காங்கிரஸ் இயக்கத்துக்கு பயன்படுத்தி தேசிய அளவில் அதை பரப்பி நாட்டில் ஒரு பேட்ரியாட்டிசம், ஒரு தேசபக்திக்காக பயன்படுத்தி எவ்வளோ பெரிய ஒரு இமாலய வெற்றி அதில் கண்டாங்கன்றது அது வந்து நம்ம பாராட்டணும். அதை எடுத்துக்கொண்டு ஒரு தேசிய அளவில் ஒரு ஒற்றுமை உண்டாக்கி ஒரு தேசபக்தி உருவாக்கி அந்த சுதந்திர போராட்டத்தில் பல பேர் பங்கேற்று இதெல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பங்குனா அந்த பாடல் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்து சிறப்பாக நீங்கள் சார் இதெல்லாம் சிறப்பாக செஞ்சாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து இன்னார் பண்ணார் அன்னார் பண்ணாருன்னு அந்த நேரத்தில் அவங்க பண்ணாங்க. அவங்க காங்கிரஸ் இயக்கம் பண்ணாங்க. நிறைய அரசியல்வாதிகளும் நிறைய பேர் பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த பாசிட்டிவாக இருக்கிற நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கணும். நான் என்ன ரெண்டாவது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போது மனோன்மணியம் சுந்தரனாருடைய முழு பாடலை வந்து தமிழ் தாய் பாத்தில் இடம்பெறல. 1970 திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இதை அறிவிச்சார். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணுறோன்னு. இன்னும் அவர் என்ன சொன்னார்னா, அந்த பாடல் வரிகள் இருக்கு தவிர இதுக்கு வந்து ஒரு இசை வடிவம் கொடுத்தாங்க. திரு எம்எஸ் விஸ்வநாதன் அடைச்சு அவர் குறிப்பாக மோகன ராகத்தில் கம்போஸ் பண்ணி அவன் வந்து இதை வந்து பாட வச்சு, அதே போல் ஜனகண மனமும் அவர் தனியாக ரெக்கார்ட் பண்ணாங்க. அவர் ரெக்கார்ட் பண்ணது தான் இன்றைக்கும் நிறைய சிடியில் இருக்குது. டீம் சுந்தரராஜன் பி சுஷில் வைத்து பாடியது, இதெல்லாம் வந்து உருவாக்குனது. இப்போது இந்த வந்தே மாதரமே பல பேர் பல விதமாக பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ தாய் மண்ணே வணக்கம் சொல்லி ஒரு பெரிய அளவில் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பிரைவேட் வீடியோ உருவாக்கி அவர் வந்து இந்தியா முழுக்க பல லட்சம் பேர் அது சிடி வாங்கி இளைஞர்களுக்கெல்லாம் அந்த
பாடல் கொண்டு போய் அளவுக்கு வந்து சார் அது வேற கொண்டு சார். போனாங்க. தேசிய பாடலை அங்கீகரிக்கும் போது அதுல இருந்து ஏன் நீக்குனீங்கன்றதா இப்ப இல்ல, கேள்வி. இல்ல. அடுத்தடுத்து வந்த அந்த மரபுகள் பாடல் வேற இல்ல, இல்லையா? அந்த பாடல் வந்து நம்ம அது ரெண்டையும் இல்ல, தொடர்புபடுத்த முடியாது. இல்ல அந்த பாடல் வந்து ஒரிஜினல் ராகத்திலே இருக்கா, ஒரிஜினல் அமைப்பிலே இருக்கா, அவங்க தேவைக்கு ஏற்ப அது வந்து மாடிஃபை பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, right. அதனால வந்து அவங்க ஒரு டியூனை வந்து அவங்க உருவாக்குறாங்க. Okay. இப்போ ஒரிஜினல் டியூன் இருந்தா, இப்போ நீங்க வந்து பன்முனைய சுந்தரனார் நாடகத்துல அந்த இது வரிகள் வருது. Okay. இவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு தனியா கம்போஸ் பண்ணி ஒரு டியூன் போட்டுருக்காங்க. இல்ல அது ஒரே ஒரிஜினல் வரியில முடிங்க, நேரம் மாறுபடுது அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு தேவைக்காக பயன்படுத்துறாங்க. Okay. அதுல 6 ஸ்டான்ஸால 2 ஸ்டான்ஸா எடுத்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏன்னா இப்போ நீங்க தமிழ் தாய் வாழ்த்து ஒரு உதாரணமே நீங்க எடுத்துங்க. அது முழு பாடலும் நீங்க கொண்டு வந்து ஒரு கீதம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா எல்லாரும் ஏந்து நிக்கணும். நீங்க 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஏந்து நிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாகும். சரி. அதனால ஒரு ஷார்ட் அண்ட் வெர்ஷன் வச்சுட்டு அதுல ஒண்ணு இப்போ முக்கியமான சுருக்கமா விஷயம் சார். இல்ல, நான் ஃபேக்சுவலா தான் பேசுறேன் சார். கொஞ்சம் சார், டைம் நேரம் இல்ல, நம்ம already சண்டை போட்டு நேரத்தை waste பண்ணிட்டோம். நான் ஃபேக்சுவலா நேரம் இல்ல, பேசுறேன். முடிக்க இல்ல, இல்ல, போறோம். கொஞ்சம் இருங்க. இல்ல இதை எதிர்த்து தமிழ் தாய் வாழ்த்தை வந்து நீக்கின வரிகள் வந்து சேர்க்கணும்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டு ஹைகோர்ட்ல வழக்கு போட்டாரு. சார், ஹைகோர்ட் அதெல்லாம் சரிதான் இல்ல சார். சொல்றேன் கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. ஹைகோர்ட் சார், நேரம் இல்ல, சொல்றது கேட்க நேரம் இல்ல, நேரம் முடிஞ்சு 5 நிமிஷம் போச்சு. இருக்கு சார். 5 நிமிஷம் நமக்கு இருக்கு. அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது முக்கியமான விஷயம். இது கோர்ட்டுக்கு எதிர்த்து எப்படி நீக்கலாம்ன்ற கேட்ட ஒரு வழக்குல கோர்ட்ல வந்து அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க வந்து செஞ்சது நியாயமா கரெக்டான்னு பார்த்தா கோர்ட்ல ஒரு உதாரணம் இருக்கு. இது வந்து நீ ஷார்ட் அண்ட் வெர்ஷனா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படின்னு சொல்ல உன்னதாரணம் இதுல இருக்கு. ஓகே திருக்குமார், நிறைவா ரொம்ப சுருக்கமா நேரம் இல்ல. நான் பேசுறதை விட ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. தமிழ்நாடு ஜமாத்தோட தலைவர் ஒரு 5 செகண்ட் சார், நேரம் இல்ல. எங்க சொல்லிச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை, தேசப்பற்ற ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது, தேசப்பற்ற ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. தேசிய உணர்வு இருக்க வேண்டும், தேசப்பற்று இருக்க வேண்டும். எங்க சொல்லிச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை. சரி குமார் வாங்க, அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. வாங்க கருத்து சுருக்கமா முடிங்க. இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு ஓகே, இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அந்த பாடல்கள் இருக்கிற நான் படிச்சு காமிச்ச வரிகளை பூரா எடுத்துருக்கேன்னு வருத்தத்தில் அவர் பேசியிருக்காரு. சரி, ஒரு இந்தியனா இருந்து அதை நீங்க பார்க்கணும், யாரா இருந்தாலும் சரி. ஓகே, நம்ம நாடை பத்தியும் நம்ம நமக்கு தாய், நமக்கு நம்ம வந்தே மாதம் தாயை வணங்குறோம். தாய் தான் நமக்கு, நம்ம பூமியை தான் நமக்கு தாய். நம்ம நாட்டுல ஒரு நம்ம நாட்டுல ஒரு காலத்துல நிலம் விற்பனை பொருள் அல்ல, பால் விற்பனை பொருள் அல்ல, இதெல்லாம் இருந்தது. நம்ம நிலத்தை தான் நம்ம தாயா மதிக்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அது எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதற்காக இந்த மாதிரி ஒரு கருத்தியல் அந்த காலத்துல இருந்ததுனால இந்த வரிகள் எல்லாம் நீக்கிருக்காங்க. அந்த வருத்தம் அவருக்கு இருக்கும். பிரதமருடைய வருத்தத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய பேச்சு. அவருடைய உயிர் மூச்சு எல்லாம் பிரதமர் வருத்தத்துடைய வெளிப்பாடு தாய் வணங்கணும், தாய் வணங்கும் முக்கியம் தான், தந்தை வணங்கணும், தேச தந்தை மகாத்மா காந்தியை வணங்கணும். ஒரே வரியில சொல்லிடுறேன். ஒரு வரி, சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்தில் பாடப்பட்ட வந்தே மாதரம் அப்படியே சோம்நாத் சாட்டர்ஜியோட அப்பா சொல்றான். சோம்நாத் சாட்டர்ஜி கம்யூனிஸ்ட் தலைவர், அவங்க அப்பா சொல்றாரு புட்டு வந்தே மாதரம் பாடல் வரிகளை நேரு நீக்கினார் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டு, குற்றச்சாட்டுகளும் பொய்களும் திரிபு கொண்டது என காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுத்திருக்கிறது. இது குறித்து தான் நாம் 4 விருந்தினர்களோடு இன்றைய தினம் விவாதத்தை நகர்த்தி இருந்தோம். விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் 4 நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.